வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல், நள்ளிரவில் பயங்கரம், பீதியில் உறைந்த மக்கள். வெனிசுலாவை அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்திருக்கின்றன. எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் தொடங்கலாம் என்கிற அச்சம் இருந்த நிலையில் தற்போது வெனிசுலா தலைநகர் கராகஸ் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெனிசுலா தலைநகர் கராகாஸில் உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை 2 மணியளவில் 7 இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. போர் விமானங்கள் தாழ்வாக பறந்த சத்தம் கேட்டதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். லாகார் லோட்டா விமான நிலையத்தில் புகை கிளம்பியதால் மக்கள் அச்சத்துடன் வீதிக்கு வந்திருக்கின்றனர். இந்த வெடிப்புகளுக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. சமீப நாட்களில் அமெரிக்க ராணுவம் வெனிசுலாவின் படகுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த படகுகள் மூலம் வெனிசுலாவில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கு அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வெனிசுலா தயாராக இருப்பதாக நேற்று அறிவித்தது. இப்படி இருக்கையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது. போதைப் பொருள் குறித்து அமெரிக்கா முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் உண்மை கிடையாது என்றும் தங்கள் நாட்டின் எண்ணெய் வளங்களை கைப்பற்றவே அமெரிக்கா முயற்சிக்கிறது என்றும் வெனிசுலா விமர்சித்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் முதல் வெனிசுலாவின் கரீபியன் கடலில் பெரிய ராணுவ படைகளை அமெரிக்கா குவித்து வைத்திருக்கிறது. இதனையடுத்து தொடர்ந்து வெனிசுலா படகுகள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா முதன்முறையாக கடந்த வாரம் வெனிசுலாவின் துறைமுக பகுதி மீது திடீர் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இந்த துறைமுகத்தில் இருந்துதான் போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுகிறது என்று சொல்லி இந்த தாக்குதலை அமெரிக்கா நியாயப்படுத்தி இருந்தது. வெனிசுலா என்பது அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கும் நாடு. இந்த நாட்டில் எண்ணெய் வளம் கொட்டி கிடக்கிறது. 1 லிட்டர் தண்ணீர் பாட்டிலை விட பெட்ரோலின் விலை இங்கு குறைவு. ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்பதற்கு முன்னர் வரை அமெரிக்காவில் பெட்ரோல் டீசல் இயங்கும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. காற்று மாசு காரணமாக மின்சார வாகனத்தை நோக்கி முந்தைய அரசு நகர்ந்தது. ஆனால் ட்ரம்ப் வந்த பின்னர் டீசல் பயன்பாட்டிற்கு அனுமதி கொடுத்தார். எனவே அமெரிக்காவுக்கு இப்போது கூடுதல் எரிபொருள் தேவைப்படுகிறது. இதனை பெறுவதற்காகவே வெனிசுலாவை அமெரிக்கா டார்கெட் செய்திருக்கிறது. அதேபோல வெனிசுலாவில் இருப்பது கம்யூனிஸ்ட் அரசு. எனவே இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களுக்கு பெரிய காரணம் எதுவும் ட்ரம்புக்கு தேவைப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.